Hi friends, welcome to Digestive Max. நான் உங்கள் புருஷோத்தமன். நம்ம இப்போ 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களெல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த சஜஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஃப்யூச்சரில் நல்லா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம டைஜஸ்டிவ் மேக்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் சாப்டர் ஏபி அண்ட் ஜிபி பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஏபியினுடைய ஜென்ரல் ஃபார்ம், ஏபிக்கு ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம். ஜென்ரல் ஃபார்ம் என்ன? ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2d கமா ஏ பிளஸ் 3d கமா எக்ஸெட்ரா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டேர்மும் எழுதி பழகணும். ஏ பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி கமா எக்ஸெட்ரா. இப்படி நம்ம எழுதி பழகணும்னு வச்சிங்கன்னா இது ஒரு நமக்கு ஃபார்முலா ஒன்று வருது. இந்த ஃபார்முலா நமக்கு வரது ஈஸியாக நம்ம மைண்டில் இருக்கும். ஓகே, நவ் லெட் அஸ் see AP. What is AP? The general form of AP is a comma a plus d comma a plus 2d comma a plus 3d comma etc. a plus n minus 1 into d comma etc. This is the general form of an AP. Next, here a is the first term, d is the common difference. We can find d equal to t2 minus t1. We have to find out nth term, general term or nth term. General term or nth term. This is another formula. Tn equal to a plus n minus 1 into d. This is the general term of an AP. So, நம்ம கூட்டுத்தொடர் AP பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய பொது வடிவம் என்ன? a கமா a plus d கமா a plus 2d கமா a plus 3d கமா etc. a plus n minus 1 into d கமா etc. இங்கே ஏங்கிறது என்னது? முதல் உறுப்பு. d என்பது என்ன? பொது வித்தியாசம் அல்லது பொது வேறுபாடு. இந்த பொது வேறுபாடு அல்லது பொது வித்தியாசத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பொது வேறுபாடு கிடைக்கும். சரி, அதுக்கடுத்து என்ன? பொது உறுப்பு அல்லது எண்ணாவது உறுப்பு, ஜென்ரல் டேர்ம் ஆர் nth டேர்ம். எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tn equal to a plus n minus 1 into d. இது எப்படி வருது நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா the first term என்ன? a, செகண்ட் டேர்ம்னா a plus d. அப்போ செகண்ட் டேர்ம்ல 1d இருக்கு, தேர்ட் டேர்ம்ல 2d இருக்கு, ஃபோர்த் டேர்ம்ல 3d இருக்கு. அப்போ nth டேர்ம்ல நமக்கு n minus 1 into d. ஓகே, திஸ் இஸ் த nth டேர்ம் ஃபார்முலா. சரி, Tn equal to a plus n minus 1 into d nth டேர்முக்கான ஃபார்முலா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கான சம் என்ன அப்படி? ஏன்னா நம்ம ஃபார்முலா பார்த்தோம்னா அதை சம்ஸை பார்க்கும்போது தான் நமக்கு அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். Let us see the sum. Find the 9th term of an AP. The given AP is minus 11, minus 15, minus 19, etc. நாம் என்ன பண்ண போறோம்? இப்போ கொடுத்திருக்கிற கூட்டத்தொடருக்கு 19வது உறுப்பு, அதை நாம கண்டுபிடிக்க போறோம். சரி, given solution, given AP is minus 11, minus 15, minus 19, etc. The first term a equal to minus 11. The common difference d equal to, already we know the formula, t2 minus t1. What is t2? Minus 15 minus first term minus 11 equal to
minus 15, minus into minus plus 11. Minus 15 plus 11 equal to minus 4. This is the common difference, D equal to 4. Now we have to find the 19th term of the given AP. Already we know the formula, nth term, general term or nth term formula, Tn equal to A plus n minus 1 into D. Here T, nth term, n means 19 equal to A. What is A? Minus 11 plus n. N is 19 minus 1 into common difference D equal to minus 4 equal minus 11 plus 19 minus 1, 18 into minus 4. Next step, minus 11 plus into minus minus 18 into 4. 4 8s are 32, remainder 3. 4 1s are 4 plus 3, 7. So here two numbers having same sign. So add the numbers and put the same sign. 11 and 72. 2 plus 1, 3. 7 plus 1, 8. Minus 83. So the 19th term is minus 83. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க, கூட்டுத்தொடர் கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா minus 11, minus 15, minus 19 எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 19th term 19வது உறுப்பை கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்க்குறோம். அப்போ given AP is கொடுத்துருக்கிற கூட்டுத்தொடர் அப்படியே எழுதுறோம். இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் A equal to minus 11, D equal to T2 minus T1. இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு போடும்போது இரண்டாவது உறுப்பு என்ன மைனஸ் 15 மைனஸ் முதல் உறுப்பு மைனஸ் 11. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மைனஸ் 15 அப்படியே ரைட் பண்ணுறோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த 11 அப்படியே ரைட் பண்ணுறோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பிக் நம்பர் சைன் போடுவோம். அப்போ 15லேருந்து 11 லெஸ் பண்ணும்போது நமக்கு 4 வரும், பிக் நம்பர் சைன் மைனஸ் 4. திஸ் இஸ் த காமன் டிஃபரன்ஸ் D equal to minus 4. இப்போ தான் நம்ம இந்த ஃபார்முலா, இப்போ நம்ம படித்த ஃபார்முலா என்னது, எண்ணாவது உறுப்புக்கான சூத்திரம் அப்படின்னு சொல்ல அந்த ஃபார்முலா என்னன்னா Tn equal to A plus n minus 1 into D. இதில் நம்ம A வேல்யூ, D வேல்யூ, n வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ T, what is n? This is the n. அப்போ இந்த 19 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ T19 equal to A. A வந்து என்ன minus 11 plus n, என்னங்கிறது இதுதான் 19 minus 1 into D. Dங்கிறது என்ன காமன் டிஃபரன்ஸ் minus 4 equal to minus 11, 19 minus 1 என்ன 18 into minus 4. இப்போ minus 11, the plus into minus minus வரும், 18 into 4 என்ன மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 72. இது ரெண்டுமே சேம் சைன் இருக்கிறதுனால நம்பர்ஸ் ஆட் பண்ணா 83, அதே சேம் சைன் மைனஸ். அப்போ T19 equal to minus 83. Now let us see number of terms. How many number of terms in AP? Formula for that n equal to L minus A by D plus 1. Here A is the first term, D is the common difference, L is the last term of the given AP. Now let us see the sum. What is the question? Find the number of terms in AP. The given AP is 3, 6, 9, 12, etc. 111. So what is the question? Find the number of terms. Already we know number of terms. Formula n equal to L minus A by D plus 1. Here the first term A equal to, what is the first term? 3. Next, common difference D equal to T2 minus T1. T2, what is T2? 6 minus T1, 3. 6 minus 3, 3. Here the last term is, what is the last term? 111. To find the number of terms, formula is n equal to L minus A by D plus 1. We substitute n equal to L. What is L?
111 minus A, what is A? 3 divided by D, what is D? 3 plus 1 equal to 111 minus 3 equal to 108 divided by 3 plus 1. We cancel third table, 3 ones are 3, 3 3s are 9, 3 6 are 18. So 36 plus 1 equal to 37. So the number of terms in the given AP is 37. This is the answer. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்துட்டு அதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ஃபார்முலா என்ன? n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. இங்கே ஆல்ரெடி தெரியும், எல்லுங்கிறது கடைசி உறுப்பு, ஏ என்பது முதல் உறுப்பு, டி என்பது பொது வித்தியாசம். சரி, இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் என்ன? கொடுத்திருக்கிற கூட்டுத்தொடர் 3, 6, 9, 12, etc. 111. சரி, இதில் முதல் உறுப்பு ஏ ஈக்குவல் டு என்ன? 3. டி பொது வேறுபாடு, பொது வித்தியாசம். டி ஈக்குவல் டு இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இரண்டாவது உறுப்பு என்ன? 6 மைனஸ் முதல் உறுப்பு 3. 6 மைனஸ் 3 3. கடைசி உறுப்பு எல் ஈக்குவல் டு என்ன? 111, 111. ஓகே, இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதாவது எத்தனை உறுப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1ல நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். n ஈக்குவல் டு எல் 111, இந்த இருக்கிற 111 மைனஸ் ஏ 3 பை டி 3 plus 1 equal to 11 minus 3 is 108 divided by 3 plus 1 பார்க்கிறோம். அப்புறம் என்ன, இந்த தேர்ட் டேபிள கேன்சல் பண்ணும்போது 36 வருது. 36 plus 1 n equal to 37. அப்போ 3 இருந்து 111 வரைக்கும் எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்? 37 உறுப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் இதுக்கான ஆன்சர். Now let us see GP. Already we know the general form of and GP is general form of GP is A comma AR comma AR square comma AR cube comma etc. A R power n minus 1 comma etc. Here A is the first term. A is the first term. R is the common ratio. We can find R using formula R equal to T2 by T1. Here the general term of a GP or nth term of GP are the formula. Tn equal to, this is the formula, A R power n minus 1. This is the general term or nth term of GP formula. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, பெருக்கு தொடரை பார்க்குறோம். அந்த பெருக்கு தொடருடைய பொது வடிவம் எப்படி இருக்குன்னு தெரியும். A கமா AR கமா AR ஸ்கொயர் கமா AR கியூப் கமா எக்ஸெட்ரா AR பவர் n மைனஸ் 1 கமா எக்ஸெட்ரா. ஏன் இதை எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலா இதிலே இருக்கிறதுனால நம்ம இது எழுதி பாடனா ஃபார்முலா நமக்கு ஈஸியாக மறக்காமல் இருக்கும். ஸோ இதில் என்ன, ஏ என்பது என்ன? முதல் உறுப்பு. ஆர் என்பது என்ன? பொது விகிதம். அப்போ ஆர் எப்படி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம்னா, ஆர் ஈக்குவல் டு இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆறு கிடைக்கும். ஒரு பெருக்கு தொடர் கொடுத்துட்டு அதில் 10வது உறுப்பு என்ன, 20வது உறுப்பு என்ன கண்டுபிடிங்க அப்படின்னா, நம்ம இந்த எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Now let us see the exercise sum. The question is, find the 8th term of the GP. The given GP is 9, 3, 1, etc. So we have to find the solution. Given GP is 9, 3, 1, etc. Here, what is the first term? A. The first term is 9. What is the common ratio R? R equal to second term by first term.
What is the second term? 3. 3 by first term 9. 3 by 9. We cancel. 3 ones are 3. 3 3s are 9. So the R is 1 by 3. What is the common ratio? R equal to 1 by 3. Now we have to find 8th term of the GP. What is the nth term of GP? Nth term or general term? So nth term of and GP formula is Tn equal to E R power n minus 1. We have to substitute. What is n? N is 8. T8 equal to A. What is A? 9. What is R? 1 by 3. Whole power n. What is n? 8. 8 minus 1 equal to 9. 1 by 3. Whole for 8 minus 1? 7. Here A 1 power 7 1. 1 power 7 1. 3 power 7. 3 power 7 means 3 7 times 3 into 3 into 3 into 3 4 5 times 6 times 7 times. Here 3 3s are 9. 9 3s are 27. 27 3s are 81. 81 3s are 243 into 3 3s are 9. 3 3s are 9. Okay. 243 into 9. 243 into 9. We cancel 9 9. The remaining is 1 by 243. This is the 8th term of the given GP. 8th term of given GP is 1 by 243. So, அவங்க கொடுத்திருக்கிற பெருக்கு தொடருக்கு 8வது உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிற பெருக்கு தொடர் என்ன? 9, 3, 1, etc. இதில் A முதல் உறுப்பு என்ன? 9. காமன் ரேஷியோ பொது விகிதம் என்ன? செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் 3, ஃபர்ஸ்ட் டேர்ம் 9, 3 by 9. தேர்ட் டேர்மில் கேன்சல் பண்ணீங்கன்னா 1 by 3. ஸோ இங்கே என்ன? என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா என்னன்னா Tn equal to A R power n minus 1. நம்ம n வேல்யூ, A வேல்யூ, R வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். Tn என்ன? 8th term கொஸ்டினில் கேட்டிருக்கிறது. T8 equal to A. A is 9. அப்போ R என்ன? 1 by 3 whole power n minus 1. 8 minus 1 equal to 9. 1 by 3 whole for 8 minus 1 என்ன? 7 equal to A க்கு A ரைட் பண்ணுறோம். 1 power 7. 1 power 100 போட்டால் நமக்கு என்ன? 1 தான். ஸோ 1 power 7 is 1. இங்கே 3 power 7. 3 power 7 நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஏன் இதை போடுறோம்னா இந்த 9 9 கேன்சல் பண்ணுறதுக்காக இந்த 2 டைம்ஸ் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ அப்போ 3 5 டைம்ஸ் மல்டிப்ளை 243 இருக்கு. இந்த 3 3s are 9. இதை அப்படியே எடுத்து இங்கே ரைட் பண்ணும்போது 9 9 கேன்சல் பண்ணுறோம். 1 by 243 ஆன்சர். ஸோ 8வது உறுப்பு என்ன? 1 by 243. This is the answer.